ஹலோ, கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் இப்போது உப்பு சீடை பண்ண போகிறேன். அதுக்கு 4 கப்பு அரிசி மாவு எடுத்து ஒன்று சூடாகிற வரைக்கும் வறுத்துருக்கேன். இந்த 4 கப்புக்கு இந்த 4 கை அளவு 4 விரலுக்கு உளுத்தம்பொடி போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கிறேன். வேணுங்கிற உப்பு, இத்தனை உப்பு, இந்த மாவுக்கு இதான் உப்பு. நெய்யை பட்டர் 2 ஸ்பூன் எடுத்து மெல்ட் பண்ணியிருக்கேன், உருக்கியிருக்கேன். அதே இதோடு விட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பிசையணும். உப்பு சீடைக்கு மிளகு சீரகம் போட்டால் தான் ருசி. இப்போது தேங்காய் இத்தனை போட்டுக்கலாம், ஒரு கை அளவு. சிரவின தேங்காய் ஏனத்தினால போட்டுக்கிறேன். பெருங்காயம், பலகாரம் பண்ணும்போது பெருங்காயம் இல்லைன்னா அது பலகாரமே இருக்காது. மணம்னா பெருங்காயம் தாராளமாக போட்டுக்கணும். சில பேருக்கு மணம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி பிடிக்கணும், இப்படி வரணும், அப்படி உடையணும். இப்படி பிடிச்சிட்டு இப்போது தண்ணியை விட்டு பிசையணும். நான் உளுத்தம்பொடியை தாராளமாக எப்பொழுதுமே பொடிச்சு வச்சுப்பேன். உளுத்தம் பருப்பை பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். பொன்னிறமாக வறுத்து நல்லா பொடிச்சு சலிச்சு வச்சுக்கணும். சலிச்சு வச்சா இது எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியை பார்த்து மாவு பிசையணும். உப்பு சீடைக்கு ரொம்ப மெழுங்குன்னு உருட்டப்படாது, ஒன்றும் பாதியமாக தான் ரவுண்டு போடணும். இப்படி வந்துட்டு சாதாரணமாக எப்படி உருட்டணும்னா அது சரியாக பிசையலை. நான் ஒரு காட்டி தரேன், அப்புறம் ஃபுல்லாக உருட்டினதுக்கப்புறம் திருப்பி எடுப்பேன். இப்படி எடுத்து இப்படி தான் உருட்டணும். குட்டி குட்டியாக தான் உருட்டணும். உப்பு செடியான குட்டியாக இருக்கணும், வெள்ளை செடியான பெரிய சைஸாக இருக்கணும். அதுதான் நான் உருட்டிட்டு எண்ணெயில் போடுறத காட்டுறேன். மாவு இதை பிசைஞ்சாச்சு, இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி எடுத்து இப்படி தான் உருட்டி போடலாம், சின்ன இல்லாட்டா அப்படி தான் போடணும். ரொம்ப மெழுங்குன்னு உருட்டப்படாது.
துணியை விரிச்சிட்டு ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு முதல்ல பிள்ளையார வைக்கணும். பகவானை கணபதியான நல்லபடியாக ஆகணுமே சொல்லிட்டு என்றைக்குமே இந்த மாதிரி கணபதி பிள்ளையார வச்சுட்டு குங்குமம் விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டையாக உருட்டணும், குட்டி குட்டியாக உருட்டணும். அதே கையில் ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு இதை எப்படி உருட்டி போடணும். உருட்டினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுறதை காட்டுறேன். எண்ணெய் எல்லாம் உருட்டியிருக்கேன். சீடையானதுனால தாத்தி போடாமல் வடிக்கிறதா இல்லையா பார்க்குறதுக்கு நான் கொஞ்சமாக போடுறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. ஹலோ, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா எங்கேயா வெடிச்சுடுமோ பயம். நல்ல காலம் வெடிக்கலை. இந்த மாதிரி வறுத்த எடுத்துடணும். இந்த கலர் வரணும். எல்லா சீடையும் போட்டு எடுத்தாச்சு. தான் ஒரே மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். Happy Janmashtami. Happy Janmashtami.